எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி வினோலியா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி பக்கத்துல, அதாவது தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் பக்கத்துல இருக்கக்கூடிய குரங்கு மண்டபம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த மாதிரியான ஒரு குரங்கு மண்டபம் ஆல்ரெடி மாரியம்மன் கோயில்ல இருக்கு, அதே மாதிரி பார்த்துருக்கோம். இன்னொரு குரங்கு மண்டபம் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை பைபாஸ் பக்கத்துல இருந்திருக்கு. பட் ஆனா அதை வந்து இடிச்சு காலி பண்ணிட்டு வீடுங்கெல்லாம் கட்டிட்டாங்க. இப்போ இந்த இடம் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கு. அந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த இடம் எக்ஸாக்டாக தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் ஃபார்மசிக்கு பின்னாடி தான் இருக்குங்க. இந்த இடத்துக்கு போகிறதுக்கு டேரெக்டாக எந்த ஒரு வழியுமே கிடையாது. ஏன்னா முழுக்க இந்த இடம் செதவடைஞ்சிருக்கு. இந்த இடத்த நம்ம இப்படி இருக்க குப்பைக்குழங்களை தாண்டி தான் போய் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த இடத்துக்கு போகிற வழியில் பாருங்களேன், பல வருஷ பழமையான ஆலமரம்லாம் எப்படி இருக்குன்னு. இப்போ இங்கே இருக்க இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக சுத்தம் செஞ்சுருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னே இது கிட்டத்தட்ட ஏக்கர் கணக்கில் இருந்த ஒரு பெரிய காடு மாதிரி தான் காட்சியளிச்சிட்டு இருந்தது. இந்த இடத்த சுற்றி நம்ம பார்த்தப்போ இந்த இடம் முழுக்க பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு கலவைகளை வச்சும் மண்ணை வச்சும் மேல் பூசியிருக்காங்க. முன்னொரு காலத்தில் இந்த மண்டபம் ரொம்ப அழகாக இருந்திருக்குங்க. ஏன்னா இதோட கட்டமைப்பு பார்க்கறதுக்கு இப்போவே எப்படி இருக்குன்னா அப்போ முன்ன வந்து எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த இடம் இந்த மாதிரி எல் ஷேப்பில் மட்டும்தான் இடிஞ்சு போய் இருக்குங்க. இதோட ஒரு பகுதி மேற்கூரை மட்டும் இன்னும் அழியாமல் அப்படியே இருக்குது. இந்த மேற்கூரையை பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ அழகாக அந்த செங்கற்கள் எல்லாம் அடுக்கி எவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்காங்கன்னு பாருங்களேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மோசமான நிலைமையில தான் எப்போ வேணாலும் சுக்குநூறா இடிஞ்சு விழுற நிலைமையில இந்த இடம் இருக்கு. இங்க பாருங்க, இது வந்து எந்த காலத்துல கட்டப்பட்டது, யார் கட்டப்பட்டதுன்னு தெரியல. பட் ஆனா இங்க வந்து பாருங்களேன், உங்களுக்கு மீனோட சின்னம் வந்து பொறிச்சிருக்கிறது நல்லா தெரியும் பாருங்க. இந்த மீன்கள்லயே பாருங்களேன், இது வந்து ஒரிஜினல் மீன். உங்களுக்கு ஒரு மீன் வந்துட்டு எப்படி இருக்குமோ அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கா. பட் இங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய இந்த மீனை பாருங்களேன், இது வந்து உங்களுக்கு எப்படின்னா ஒரு யானையோட தலை, அது பக்கத்துல ஆனா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மீனோட உடம்பு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு உருவமைப்பு வந்து பண்ணியிருக்காங்க. இதுல இவங்க என்ன மீன் பண்ண வராங்க அப்படின்றது தெரியல. பட் இது ஒரு யூனிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர். இது எந்த காலத்துல கட்டப்பட்டதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக கூட இருக்கலாம். பட் நமக்கு அந்த அளவுக்கான விஷயங்கள் தெரியல. இந்த இடம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரையும் பாத்தீங்கன்னாக்கா இடிஞ்ச நிலைமையில இப்ப எப்படி இருக்கோ அதே மாதிரிதான். பட் இப்போ இங்க ஒயிட் கலர்ல பெயிண்ட் எல்லாம் அடிச்சிருக்காங்களா, அதெல்லாம் வந்து அடிக்காம இருந்தது. பட் இப்போ வந்துட்டு இந்த இடத்த சுத்தம் பண்ணி உங்களுக்கு சரி பண்றதுக்காக ட்ரை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வெள்ளையெல்லாம் அடிச்சிருக்காங்க. இந்த வெள்ளை அடிச்சதுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க என்ன மாதிரியான உருவங்கள் செஞ்சிருந்தாங்க அப்படின்றது தெரியல. ஆனா இங்க வந்து பாருங்க, இது வந்து மேபி தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு 2 பாம்பு வந்துட்டு லைக் டிராகன் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இருக்கு. இங்க உங்களுக்கு தெரியுதா? இந்த மாதிரி இந்த தூண்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசமான உருவங்கள் வந்து இங்கே செஞ்சு வச்சுருந்துருக்காங்க. இங்கே இருக்க இந்த தூண்லையும் பார்த்தீங்கன்னா இந்த தூண்லையுமே லிங்கம் மாதிரியான உருவமைப்பு வந்து இங்கே செஞ்சுருக்காங்க. எல்லா தூண்கள்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லிங்கம் மாதிரியான உருவமைப்பு, பாம்பு மாதிரியான உருவமைப்பு செஞ்சிருக்காங்க. இது அந்த பெயிண்ட் எல்லாம் அடிக்காம இருந்திருந்தா உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவா காமிச்சிருந்திருக்கலாம். இந்த இடம் கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு இடமா இருந்திருக்குங்க. ஏன்னா இதோட சுற்றளவு பாத்தீங்கன்னா அங்க பாருங்க, அது வரைக்கும் உங்களுக்கு அந்த கல்லெல்லாம் உடஞ்சு போய் கிடந்திருக்கு. மேபி அது வரைக்கும் கூட இருந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கலாம். பட் இப்போ இதோட அளவு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க இருந்து இது வரைக்கும் மட்டும்தான் இருக்கு. இதோட சுற்றளவு பாத்தீங்கன்னா நம்ம இப்ப போறோம் பாத்தீங்களா, இந்த அளவுக்கு மட்டும்தான் இருக்கு. ஆனா இதுக்குள்ள மேக்சிமம் போக முடியாதுங்க. ஏன்னா எல்லா இடமுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பயங்கரமா ஷிட் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க இருக்க இந்த தூண்கள் வந்து பாருங்களேன், இந்த தூண்கள் எண்கோண வடிவமைப்புல இருக்குங்க. இந்த 1 2 3 இந்த 3 இதையும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னாக்க ஸ்கொயர் ஷேப்ல வந்துட்டு இந்த செம்பார கற்களை வச்சு அடித்தளமா வச்சு அதுக்கு மேல எண்கோண வடிவுல வந்து உங்களுக்கு இந்த அமைப்பு வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த தூண் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா உங்களுக்கு செங்கற்களை வச்சு இந்த தூண்கள் வந்து அமைச்சிருக்காங்க. அதுக்கு மேல கருங்கற்களை வச்சு இந்த கட்டடத்தை வந்து எழுப்பியிருக்காங்க.
விளக்கு வைக்கிறதுக்கான இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்குங்க. சுத்திலுமே பாத்தீங்கன்னா விளக்கு வைக்கிறதுக்கான இடங்கள் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க பாருங்களேன், இங்க இருக்க இந்த கட்டமைப்பு பாருங்க. அவங்க பண்ணியிருக்க அந்த ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட பாருங்களேன், எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. பட் இவ்வளோ அழகான ஒரு விஷயம் இப்போ ஒண்ணுமே இல்லாம ஒரு டேஞ்சரஸா பாம்பெல்லாம் தங்கிட்டு இருக்க இடமா தான் வந்து சொல்றாங்க. குரங்கு மண்டபம். முன்காலத்துல வந்து சாமியாரங்க வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. ஆனா ஒரிஜினாலிட்டியே அது குரங்கு மண்டபம். குரங்குங்க வந்து விளையாண்டு போயிட்டு இருக்கிற இடம். இப்போ அது அப்படியே யாருமே அக்ரிகேட் பண்ணாம அப்படியே கிடக்குது. இதான் இங்க உள்ள லொக்கேஷன். இதை யாரும் பராமரிக்கல. இது ராஜராஜர் சோழ காலத்துல கட்டப்பட்ட இடம். இப்ப கட்டினது இல்ல. கல்லெல்லாம் தூக்கி வச்செல்லாம் மனுஷன் இல்லை, யானை. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நுழைவு வாயில் மாதிரியான ஒரு அமைப்பு வந்து உருவாக்கியிருக்காங்க. பட் இது எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்றது தெரியல. இதனால உள்ள போக முடியுதான்னு பார்ப்போம். கீழே ஃபுல்லா ஒரே ஷிட்டா இருக்குங்க. அதுக்கு போறதுக்கே யோசிச்சுட்டு இது பண்ற வேண்டியிருக்கு. இங்க ஒன்றும் பெருசாலாம் இல்லைங்க. ஆனா இது எதுக்காக வச்சிருக்காங்கன்னு தெரியல. இங்க மூங்கில் வந்து பெருசா வளர்ந்து உங்களுக்கு நிக்குது. இது மேபி ஒரு ரூமா இருந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கலாம். பட் இப்போ அந்த ரூம் கிடையாது. இது மட்டும் தான் இருக்கு. சரி, ஓகே, நம்ம போயிடலாம். இங்க ஒரு நுழைவு வாயில் மாதிரி வச்சிருக்காங்க. இது ஒரு ரூம் மாதிரி போகுது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து பாம்பு தங்குற இடமா இருக்கும் போலங்க. நிறைய புத்துகள்லாம் இருக்கு. நீ அங்கே இரு. நீ கூட இங்க பாருங்க. இது வந்துட்டு விளக்கு வைக்கிறதுக்கான இடம். இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கருங்கற்களால மேல வந்துட்டு வச்சுதான் இந்த பேஸே வந்துட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. என்னது மீனா? இங்க பாருங்க கைஸ், இங்க உங்களுக்கு ஒரு மீன் சின்னம் தெரியுதா? எனக்கு தெரிஞ்சது கண்டிப்பா பாண்டியர்கள் காலத்துல கட்டப்பட்டதா இருக்குமோ அப்படின்னு ஒரு சின்ன டவுட் இருக்கு. ஏன்னா இதோட 3வது மீன் வந்துட்டு நம்ம பார்க்க வந்த இடத்துல. இங்க பாருங்க, மண் கரையான் புத்தா இல்ல பாம்பு புத்தான்னு தெரியல, ஏதோ ஒண்ணு பெருசா இருக்கு. இது வந்துட்டு சுவாசிக்கிறதுக்கான ஒரு வழித்தடமா இருந்திருக்கலாம். இங்க இருக்கக்கூடிய இந்த அழகான மண்டபம் பாத்தீங்கன்னா இப்ப ஒண்ணுமே இல்லாத ஒரு மண்டபமா மாறி இருக்கு. இது நான் இன்னும் நிறைய விஷயம் கீழே வந்துட்டு நிறைய விஷயம் காட்டல. அவ்வளோ மோசமா தான் இந்த இடமே இருக்கு. பாத்தீங்கன்னா எல்லாருமே டாய்லெட் போய் வச்சு நம்மளால நடக்கவே முடியாது. அந்த மாதிரி தான் இந்த இடத்தையே பண்ணி வச்சிருக்காங்க. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம் அப்படின்றது இவங்களுக்குலாம் தெரியுமா தெரியாதா அப்படின்றது தெரியல. பட் இதை இவ்வளோ ஸ்பாயில் பண்ணியிருக்க கூடாது அப்படின்றது என்னோட கருத்து. இங்க நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா மர்மமா தாங்க இருக்கு. ஏன்னா எனக்கு இங்க அந்த நான் இதை வந்து கேட்ட வரைக்கும், இங்க இருக்க அந்த வரலாற்று குறிப்பை வந்து கேட்ட வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க என்ன சொன்னாங்கன்னா, இது சர்ஃபோஜி காலத்துல கட்டப்பட்ட ஒரு மண்டபம், அதுவும் சத்திரம், சிவனாலயம் வந்து வச்சிருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். பட் ஆனா நான் இங்க வந்து பார்க்கும்போது இங்க இருக்கக்கூடிய இந்த மீன் சின்னங்கள், மொத்தம் 3 மீன் சின்னங்கள் வந்து நம்ம பார்த்திருப்போம். இந்த மீன் சின்னங்களை பார்க்கும்போது எனக்கு வந்து டவுட்டா வருது. ஏன்னா இது மேபி பாண்டியர்கள் காலத்துல கட்டப்பட்டு அதுக்கப்புறம் கைவிடப்பட்டு திரும்ப மறு தடவை இதை யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு டவுட் வந்துட்டு நமக்கு வருது. நல்லா பெரிய மண்டபமா இருந்துச்சு. நல்லா நேமா இருந்துச்சு. சாமியார்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கிற இடம். குரங்கு மண்டபம் ஆக்சுவலி சாமியாரங்கெல்லாம் வந்து ரெஸ்ட் எடுக்கிற இடம். இது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர் போகும். உள்ள 100 மீட்டர் வரலும் உள்ள போகும். இன்னும் இடம் இருக்கு. பாதி கட்டடம் இடிஞ்சிருச்சு, பாதி தான் இருக்கு. இப்போ நீங்க பாக்குறது பாதி தான். உள்ள வரலும் இருந்துச்சு. இது அப்படின்னா ஒரு வீடு மாதிரி. இது அந்த மாதிரி லொக்கேஷன்ல வச்சு யாரும் பராமரிக்காம இடிஞ்சு விழுந்துச்சு. அது மாதிரி சிமெண்ட் கிடையாது அந்த காலத்துல. மண்ணை வச்சு பூசினது. மண்ணு சுண்ணாம்பு. இந்த கட்டடம்லாம் மண்ணும் சுண்ணாம்பும் தான் தாங்கிட்டு இருக்கு. எவ்வளவு பெரிய கருங்கல் பாருங்க. சிமெண்ட் கிடையாது, மண்ணும் சுண்ணாம்பையும் வச்சு பூசினது. எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க வரவங்க எடுத்துட்டு போயிடுறது. யாரும் பராமரிக்கல, அதனால எடுத்துட்டு போயிடுறது. இப்போ இந்த கல்லே கீழே விழுந்தாலும் ஆளாளுக்கும் அவங்க யோசிச்சு தூக்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா கேட்க ஆள் இல்லை, அவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க. பராமரிக்கலாம இப்போ யாரும் வர்றதில்ல. சாமியாரங்களும் இல்லை. முன்னோர்களாம் தான் செத்து போயிட்டாங்க. எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் பார்த்துருக்கேன் சாமியாரங்களெல்லாம் உள்ள தூங்குறது.
இப்போ யாரும் இல்லை, பழைய ஆளுங்கெல்லாம் யாரும் இல்லை. அதனால உள்ள பயந்துக்கிட்டு யாரும் வர மாட்டாங்க. நான் நீ வரல, நான் உள்ளதான் தூங்குவேன், போவேன், வருவேன். நான் பயப்பட மாட்டேன், எனக்கு பழகி போச்சு. உள்ள எல்லாமே வருது போகுது, நான் பயப்பட மாட்டேன், பழகி போச்சு. இதான் இந்த இடத்தோட டீட்டெயில். இந்த இடத்த பத்தின சரியான வரலாற்று குறிப்பு நம்ம கிட்ட இல்லைங்க. ஆனா இந்த இடத்த ஆல்ரெடி சதைஞ்சு போன இடமா இருக்கு, அதை இன்னும் மோசமாயிட்டு தான் இருக்கு. இதை நம்மளால சரி பண்ணவும் முடியாது. இந்த இடத்த உங்களுக்கு காட்டணும்னு நினைச்சேன், ஸோ காட்டியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். நன்றி.